அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இது சாதத்தோட, இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட்டு எம்மியாக இருக்கும். இது எப்படி செய்யணும் பாருங்கள். இதுக்கு தேவையான வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கீரிக்காயின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்லாம். இந்த பச்சை கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், காரத்தன்மையெல்லாம் இல்லாமல். இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவுனது ஒரு கைப்பிடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காயை பாருங்கள், நறுக்கிடுவோம். இந்த காம்பு எங்களுக்கு பிடிக்காது, அதனால் காம்பு போடுறதில்ல. நீங்கள் காம்பு பிடிச்சா காம்போடு சேர்த்து போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காயை நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள், நறுக்கிட்டேன். பூச்சியெல்லாம் இல்லாமல் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு இஞ்சிக்கு துண்டு இஞ்சியும், ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகையும் சேர்த்துக்குருவோம். இதோடைய மிளகையும் சேர்த்து எல்லாமே நல்லா வறுபடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கிடுவோம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டா ரொம்ப வாசமாக இருக்கும். இதிலையே வரமிளகாய் ஒரு 5-6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அதையோடு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் மல்லி, வரமல்லி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெயில் சேர்த்துருக்கோம்ல, எண்ணெயில் சேர்த்தா நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வதங்கிருச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா தக்காளி வந்து நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்குது. இது நல்லா வதங்குறத பொறுத்து தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பிடிக்கும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு தெரியல. இது ஒரு ஸ்டைலு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. இது என்னோடய ஸ்டைல். இதை வந்து எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கையிலே 1 ஸ்பூன் காரத்தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதை சேர்த்து அதோட சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கிடுவோம். ஏன்னா பொடி கறியிடக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சே வறுத்துக்குவோம். ஒரு புடி வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு பிடிச்ச பொடி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா வதங்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கி வர விட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுக்கிறணும். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சிம்மில் வச்சு வதக்குறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தீ வச்சிட்டோம்னா ரொம்ப இதாகிடும், கருகின மாதிரி ஆயிரும். இந்த பொடியெல்லாம் அந்த கலர் மாறக்கூடாது, அதே நேரத்தில் வறுபட்டுருக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம் அந்த பொடியை அரைக்கிறதுக்காக. இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா ஜம்முன்னு வதங்கிருச்சு பாருங்கள். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம இதோட சேர்த்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் இதோட சேர்த்துக்குவோம். இதோட சேர்த்து சும்மா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்லேயே அந்த புளியும் போட்டு கிண்டிக்கிறோம். கிண்டி இதை வந்து ஆற வச்சுக்கிடுவோம். இதை ஆறட்டும். ஆற விட்டு தான் நம்ம வந்து இதை அரைக்கணும். அது வரையும் ஆற விட்டுருவோம். ஆறட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஆறி வந்துருச்சு. இப்போ நான் மிக்ஸி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஆறி வந்து இந்த மசாலா பொருட்களை அந்த மிக்ஸி சாரில் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அந்த சட்டி, மசாலா வறுத்த சட்டியை அலசி தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ சட்டியை அலசி தான் தண்ணி விட போகிறேன் இதில் முதல்ல. அப்புறம் பத்தாவதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ தண்ணி, அந்த சட்டியை அலசி தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். பேஸ்ட்டை பாருங்கள், நல்லா நைஸாக பைன் பேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும்.
இப்போ பாருங்கள் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன், ரெண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து 2 கிள்ளி போட்டுக்குவோம். ஒரே ஒரு வரமிளகாய் போதும், அதை கிள்ளி போட்டுக்குவோம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அந்த கத்திரிக்காயும் இதோடய சேர்த்துக்கிறோம். இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கத்திரிக்காயை நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வரணும் கத்திரிக்காய், அந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா எவ்வளோ வதக்க முடியுமோ அந்தளவு, அந்த கண்ணாடி பதம் தெரியணும் அந்த கத்திரிக்காயில், அந்தளவுக்கு வதக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கணும். நல்லா வதக்க விட்டு தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிடணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பலன்னு வருது பாருங்கள் கத்திரிக்காய். இது பலன்னு வரணும். நல்லா சூப்பராக பலன்னு வந்துக்கிட்டு இருக்குது. நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்ன காயாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான காய். இது கீரிக்காயின்னு சொல்லுவாங்க, நாட்டுக்காய். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. கத்திரிக்காய் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா. நீங்கள் ஊதா கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், எந்த விதமான கத்திரிக்காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய். உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல, நாங்கள் இந்த கத்திரிக்காய் தான் விரும்பி சாப்பிடுவோம். அதை கத்திரிக்காய் சேர்த்துக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கிறோம். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா சிம்மில் வச்சே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவும் கத்திரிக்காயும் ஒட்டி பிடிச்சி வரும். அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சே அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கத்திரிக்காயில் மசாலா ஒட்டி பிடிச்சி வரும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடையில் அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அந்த கத்திரிக்காயில் சாந்துடும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செட்டிநாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதில் மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டு போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நான் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழம்பு கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதம் சப்பாத்தியோட சாப்பிட்றப்ப, இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்குறதுக்கே அம்புட ருசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அம்புட ருசியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் இருக்கும். இந்த சாதத்தோடு சாப்பிட்றப்ப இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். பார்க்கையிலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவு டேஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கையிலே அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அந்த குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் பார்க்கையிலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே யார் பிடிக்காத கூட சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், இந்த சாப்பாட்டோடு இந்த கத்திரிக்காயை சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். தேனாக இருக்கும் சாப்பிட்றப்ப, அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இட்லியோடு சாப்பிட்றப்பலாம் ரொம்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும். இல்லை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.